ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ ரேணுகா எஸ்விஜி சேனல். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து ஆஞ்சநேயர் கோவில் பார்த்திங்கன்னா 2 hours ட்ராவல் டைம். இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிடுவோம். மார்கழி மாதத்தில் வர ஹனுமன் ஜெயந்தி டைமில் போவோம். ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்தன்னைக்கு தரிசனம் பண்ணுறதுனால அந்தன்னைக்கு குழந்தைகளோடு போய் பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் இடையில் ஏதாவது ஒரு நாள் ஹனுமனை நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். நாங்கள் போகிறப்ப அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அபிஷேகம் முடிச்சுட்டு அவரோட அலங்கார தரிசனத்தையும் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். இவரோட சிலையில் பார்த்திங்கன்னா மேற்கூரை கிடையாது. மழை வெயில் எதுவாக இருந்தாலும் அனுமன் திறந்த வெளியில் தான் நின்ற கோலத்தில் காட்சி கொடுப்பாரு. இவரோட பார்வை பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நரசிம்மரோட பாதங்களை நோக்கியபடியே இருக்கும். அனுமருக்கு வடைமாலை சாற்றுறது தான் மிக முக்கிய நேர்த்திக்கடனாக இருக்குது. உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு, நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்யப்படுது. மன அமைதி அப்புறம் உடல் ஆரோக்கியத்துக்கு பார்த்திங்கன்னா துளசி அப்புறம் சந்தன காப்பு போடுறாங்க. மார்கழி மாதம் வர மூல நட்சத்திரத்தில் வர ஹனுமன் ஜெயந்தி இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க. இங்கே அன்னன்னைக்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வரதா சொல்கிறாங்க. அதே மாதிரி சித்திரை முதல் நாளும் இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஹனுமனை தரிசனம் பண்ணுறதுனால மனசில் தைரியம் வரும், பயம் நீங்கும். அதே மாதிரி சனி தோஷத்துக்கு நிவர்த்தியாகவும் ஹனுமன் தரிசனம் இருக்கும். நாங்கள் வரப்போ கூட்டம் அவ்வளவா இல்லை. அந்த அன்றைக்கி புளியோதரை பிரசாதம் கிடச்சிது. டைமிங் பார்த்திங்கன்னா 1 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்க. ஈவினிங் 4:30 to 6 திறந்திருக்கும். விசேஷ நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைமிங்ஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வரப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைகளுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம நரசிம்மர் கோயிலுக்கு போகலாம். நீங்கள் வரப்போ நரசிம்மரையும் தரிசனம் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்து கோயில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் கோவில். நரசிம்மர் கோவில் பார்த்திங்க அப்படின்னா தல வரலாறு என்ன அப்படின்னா, ரணியனை வதம் செஞ்சதுக்கப்புறம் நரசிம்மர் ரொம்ப கோபத்தோடு இருந்ததாகவும், மகாலட்சுமி தாயார் சுவாமியோட சாந்தமான முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தவம் இருந்ததாகவும், அதனால் சுவாமி சாந்த மூர்த்தியாக தாயாருக்கு காட்சி அளித்ததாக தல வரலாறு சொல்கிறாங்க. இந்த கோவில் குடைவரை கோவில். கருவறையில் நரசிம்மர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. இவரை சுற்றி பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், பிரம்மா, சிவன் எல்லாருமே வீற்றிருப்பதை பார்க்கலாம். கருவறை சுவற்றில் பார்த்திங்க அப்படின்னா வைகுண்ட நாராயணன், உலகளந்த பெருமாள், வராகமூர்த்தி, நரசிம்மர், ரணியனை வதம் செய்கிறது, இது எல்லாமே கருவறை சுவற்றில் இருக்குது. நம்ம கருவறைக்குள்ளேயே நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. நம்ம சுவாமியை ரொம்ப அருகாமையில் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணுற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். வேறு எந்த கோவில்லையுமே நம்ம இவ்வளோ பக்கத்தில் சுவாமி பார்க்க முடியாது. இதில் பார்த்திங்கன்னா நாமகிரி தாயார் மிகவும் சக்தி வாய்ந்த சுவாமின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தாயாரை தரிசனம் பண்ணிட்டு தான் நரசிம்மரை தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுதான் அங்கே பாரம்பரியமாக நடந்துகிட்ருக்கு. இதில் அர்ச்சனைன்னு பார்த்திங்கன்னா பானகம், துளசி வச்சு அர்ச்சனை பண்ணுறதா சொல்கிறாங்க. டைமிங்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 7 to 1 மார்னிங், ஈவினிங் 4:30 to 8. கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா ராமர், கிருஷ்ணர்லாம் உபசன்னதிகளில் காட்சி கொடுக்குறாங்க. அப்புறம் ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள் திருவுருவச் சிலைகளும் இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி ஆஞ்சநேயர் தரிசனம் ரொம்ப நல்லாவே கிடச்சிது. அதே மாதிரி நரசிம்மருக்கு கொஞ்சம் க்யூ இருந்துச்சு, வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். தாயாரோட தரிசனமும் நல்லதாக கிடச்சிது. அதே மாதிரி நரசிம்மரோட தரிசனம் பார்க்க கொஞ்சம் லேட் ஆனாலும் கிட்ட போய் சுவாமி பார்க்குறதுனால நம்ம அவ்வளோ நேரம் நின்று பார்க்குற ஒரு கஷ்டமே நமக்கு தெரியாது. நாமக்கல் போகிறப்ப ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் தவறாமல் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.